இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு டெலிவரி பாய் ஒரு வீட்டுக்கு வந்து, மேடம் இந்தாங்க உங்க ஆர்டர்னு சொல்றாரு. அவரை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் இந்த டெலிவரி பாயோட முன்னாள் மனைவி. அப்போ அந்த பெண்ணுடைய 2வது புருஷன் வந்து, பேபி இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க டெலிவரி வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்குறாங்க. உடனே அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் அந்த டெலிவரி பாய் கிட்ட, சார் நீங்க ஏன் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த டெலிவரி வேலை பார்க்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டெலிவரி பாய், இவளுடைய அம்மா என்ன பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க, இவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் சொல்றாரு. உடனே இந்த ஆளு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, வெளியில வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு போங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய், இல்ல சார் இவள் இப்போ பசியில இருக்கிறாள், இவளுக்கு பால் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அடுத்த ஆர்டருக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க, நான் பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய், பரவாயில்ல சார் நான் வெளியில பால் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே இந்த ஆளு, சார் கொஞ்ச நேரம் நில்லுங்க, நீங்க ஒரு நாள் முழுக்க டெலிவரி வேலை பார்க்கிறீங்க, பசிக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணும், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. அந்த டெலிவரி பாயும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஆளு அந்த டெலிவரி பாய் கிட்ட, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, இந்த குழந்தையோட அம்மா இந்த உலகத்துல இல்லன்னு நினைச்சு கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்போ இந்த டெலிவரி பாய், இல்ல சார் அவள் இந்த உலகத்துல தான் இருக்காள்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஆளு, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய், அவள் நினைக்கிற வசதியான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியவில்லை, அதனால அவள் என்னையும் என்னுடைய குழந்தையும் விட்டுட்டு வேற ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாள்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரி நான் கிச்சன்ல பால் சுட வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய முதல் புருஷன் கிட்ட, நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாள். அதுக்கு அவரு, என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்ப எப்படி இருக்கன்னு கேக்குறியா, இது உன்னுடைய வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், சரி நீ நினைக்கிற பணக்கார வாழ்க்கைய என்னால கொடுக்க முடியாதுன்னு தான் என்னையும் என்னுடைய குழந்தையும் தனியாக விட்டுட்டு போனேன், இப்போ நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறவரையாச்சும் ஏமாத்தாம அவர் கூட கடைசி காலம் வரைக்கும் வாழு, அவர் பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு, அவர் உன்னைய உண்மையா காதலிக்கிறாரு, அவரையும் நடுத்தெருவுல நிறுத்திராதேன்னு சொல்கிறாரு. உடனே இந்த பொண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் இந்த டெலிவரி வேலையை பார்க்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு இந்த டெலிவரி பாய், நீ என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் 6 மாசம் டிப்ரெஷன்ல இருந்தேன், அதனால என்னுடைய வேலை என்ன விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக தான் நான் இந்த டெலிவரி வேலையை பார்க்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ஆளு அவருடைய மனைவி கிட்ட வந்து, அந்த டெலிவரி பாய் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு இவருடைய மனைவி, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, அதனால அவர் எழுந்து போயிட்டாருன்னு போய் சொல்றார். அதுக்கப்புறம் இவரு தன்னுடைய மனைவி கிட்ட, அந்த டெலிவரி பாய்க்கு வந்திருக்க நிலைமை எந்த ஒரு ஆம்பளைக்குமே வரக்கூடாது, அவரு அவருடைய குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு வெயில்ல கஷ்டப்படுறாரு, கடவுள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேவலமான மனைவியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு குற்ற உணர்ச்சியால தலைகுனிகிறாள். இந்த மாதிரி கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிற இந்த மாதிரி பெண்களை என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.